வணக்கம். நான் மாற்றுமுறை மருத்துவர் ராஜேந்திரன், வர்மக்கலை சிகிச்சை நிபுணர். மதுரை நரிமேடு பகுதியில் 12 ஆண்டுகளாக கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஈசன் சித்தா அண்ட் வர்மா ஹாஸ்பிட்டல். நம்ம சிகிச்சை முறை வர்ம சிகிச்சை, ஆயுர்வேதம், சித்தா, அக்குபஞ்சர் மற்றும் மாற்றுமுறை மருத்துவங்கள் அனைத்தும் இங்கே சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மருத்துவத்தில் ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறது என்னென்னா, முதுகுத்தண்டோட பிரச்சனை. முதுகுத்தண்டோடத்தில் ஏற்படக்கூடிய கழுத்தெலும்பு தேய்மானம், அடிமுதுகெலும்பு தேய்மானம், சியாட்டிகா ப்ராப்ளம், இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக சிறப்பான ஒரு மருத்துவத்தை கொடுத்துட்ருக்கோம். சர்க்கரை நோய் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். கர்ப்பப்பை, ஆஸ்துமா, வீசிங், சைனட்டிஸ் ப்ராப்ளம், இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெளிவான ஒரு மருத்துவ ஆலோசனையும் ஒரு சிறப்பான மருத்துவத்தையும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம உடம்புல வரக்கூடிய 100க்கு 60% நோய்களுக்கு காரணம் யாருன்னு கேட்டால், அதுக்கு காரணம் நம்ம தான். அது நம்ம தான்றதை ஃபஸ்ட்டு நம்ம உணரணும், அதை ஒத்துக்கணும். ஒத்துக்கும் போது மட்டும்தான் அதுக்குண்டான தீர்வை நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பேஷண்ட்கிட்ட சொன்னேன், உணவை வாயில் வச்சு 21 முறை மெல்லணும்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ சார், என்ன சார் இது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, யாருமே 21 தடவை மெல்ல மாட்டாங்களே, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே, இது ஆர்டிஃபிஷியலாக இல்லையா, செயற்கைத்தனமாக இல்லையான்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, அவங்க 2 குழந்தைகள் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டும்போது அந்த குழந்தை சாப்பாடை 2 மெல்லு 3 மெல்லு மென்னுட்டு விழுங்கிறதா என்ன, கவனிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லை, விழுங்கலைன்றாங்க. விழுங்கலைன்னா என்னென்னா, அந்த குழந்தை எப்போயுமே அந்த உச்சிக்குழி மூடுற வரைக்கும் இயற்கையோட கனெக்டில் இருக்கும். இயற்கையோட கனெக்டில் இருக்கும்போது அந்த பிள்ளை உடம்பு என்ன சொல்லுதோ அதை செய்யும். இயற்கையாக நம்ம என்ன செய்யணுமோ அதை சரிவர கரெக்டாக செய்யும். அப்போ என்ன செய்யும்னா, அந்த உமிழ்நீர், வாயில் சுரக்கக்கூடிய அந்த சலைவான்னு சொல்லக்கூடிய அந்த உமிழ்நீர் அந்த உணவில் முழுமையாக சேர்கிற வரைக்கும் அந்த குழந்தை வாயில் வச்சு அசை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போ முழுமையாக சேருதோ அதுக்கப்புறம் தான் அது உள்ளே விழுங்கும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தான் மரபை மீறுறோம். என்ன மீறுறோன்னா, அந்த குழந்தைக்கு நம்மளுக்கு டைம் பத்தலை, வேகமாக சாப்பிட்ணுன்னு பக்கத்தில் தண்ணி வச்சுருப்போம். அந்த தண்ணி எடுத்து வாயில் ஊற்றி விட்டுருவோம். வாயில் ஊற்றி விட்டோடனே அந்த தண்ணி விழுங்கும்போது அந்த சாப்பாடு சேர்த்து விழுங்க ஆரம்பிச்சிடும். இப்போ குழந்தைகளுக்கு மென்று சாப்பிட்ணுன்றது அது இயற்கை கற்றுக் கொடுக்கும். அந்த கற்றுக் கொடுக்குற தன்மையை, மரபை மீற வைக்கிறது யாருன்னா நம்ம தான். கரெக்டாக 21 முறை ஏன் மெல்லணும்? ஏன் மெல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புல 7 தாதுவாக பிரியும். அந்த 7 தாதுகளில் ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு இல்லை துஷ்டி அடைகிறது, அந்த தாதுக்கள் கெட்டு போகிறதுனால வரக்கூடியது தான் வியாதி. அதை 7 தாதுவை நம்ம தான் கெடுத்துக்கிறோம். பாத்திரத்தில் சாதம் வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம வாயில் வச்சு கரெக்டாக 21 முறை உதரமூடி மென்று சாப்பிட்டோம்னா, அது உதரமூடி மென்னோம்னா அது அன்ன ரசம். அதில் உமிழ்நீர் முழுமையாக சேர்ந்ததுக்கப்புறம் அது அன்ன ரசமாக மாறும். அன்ன ரசம் ரத்தமாக மாறும். ரத்தம் மசில்ஸை உருவாக்கும். மசில்ஸு மேதஸ்ன்னு சொல்லி கொழுப்பு உருவாக்கும். கொழுப்பு எலும்புகளை உருவாக்கும். அஸ்தின்னு சொல்லக்கூடிய எலும்புகளை உருவாக்கும். அஸ்தி அஸ்தி கட்டை உருவாக்கும். அஸ்தி கட்டைனா எலும்பு மஜ்ஜைகளை உருவாக்கும். எலும்பு மஜ்ஜைகள் ஆண்களுக்கு ஸ்பேமை உருவாக்கும், பெண்களுக்கு எக்ஸை உருவாக்கும். இப்போ நீங்கள் அன்ன ரசத்தை சரியாக கொடுக்கலன்னா அடுத்த ரத்தம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்போ அன்ன ரசம் கெட்டு போச்சுன்னா நம்மளுக்கு வயிறு உப்பி ஏற்பட ஆரம்பிக்கும், புளிச்ச ஏப்பங்கள் வர ஆரம்பிக்கும், பெப்டிக் அல்சர் வர ஆரம்பிக்கும், எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ரத்தம் கெட்டு போச்சுன்னா பிளட் ப்ரெஷர் கூடும், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு என்னாகும், சதைப்பற்று குறையும், உடம்பு உருக்க ஆரம்பிக்கும். அப்போ மசில்ஸு கெட்டு போக ஆரம்பிக்கும். மசில்ஸு கெட்டு போச்சுன்னா கொழுப்பு கெட்டு போயிடும். கொழுப்பு கெட்டு போச்சுன்னா அடுத்து எலும்புகள் பலகீனப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ ஒவ்வொரு தாதுவாக பலகீனப்பட ஆரம்பிக்கும். இது எடுத்தோடனே ஆகுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்ம எதை வச்சு கெடுத்துக்கிறோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை முறையான அன்ன ரசமாக மாற்றாமல் விடுறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இந்த உதரமுடி சாப்பிட ஆரம்பித்த ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு அப்புறமே மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை உணர்ந்து சொல்ல முடியும். அதே மாதிரிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பசின்ற உணர்வு வர ஆரம்பித்தோடனே தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிடணும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் வராது. நான் சொல்கிற மணியை 21 முறை மென்று சாப்பிட்டீங்கன்னா. ஆனால் 21 முறை மெல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்குழியில் அடைக்கும், அது விற்கும். ஏன்னா அது நீர்த்து போகலாம் அந்த சாப்பாடு.
அந்த சாப்பாடு நீர்த்து போகாதனால தொண்டைக்குழியில் அடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அது கரெக்டாக உதிரமுடி மென்று சாப்பிடும்போது ஏப்பம் வர ஆரம்பிக்கும். அந்த ஏப்பம் வந்ததுக்கப்புறம் உணவை நம்ம சுத்தமாக நிப்பாட்டிடணும். இப்போ இதே மணிக்கு உணவுகளை சரியாக உதிரமுடி மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மாறும். அதுக்கடுத்து மசில்ஸ் சதை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறும். இப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கம்மி, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தில் இருக்கவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா அப்போ அந்த மரபை அவங்க நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை கட்டாயப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அதை ரூல்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டோம். பிரேக் பண்ணிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த தாது 7வது நிலையை அடைய மாட்டேங்குது. அந்த 7வது நிலையை அடையலைன்னா இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். அந்த சாப்பாடை முறையான அன்னரசமாக மாற்றிட்டிங்கன்னா அது ஈஸியாக 7வது தாதை போய் அடைய ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரிங்க பெயின் மேனேஜ்மெண்ட். இப்போ என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸு கேட்குற அடுத்த வார்த்தை என்னென்னா, சார் இந்த பிரச்சனையை எனக்கு சரி பண்ணிட்டீங்க, ஆனால் திருப்பி வருமானு கேட்குறாங்க. திருப்பி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த தாதுவை துஷ்டி அடைய வச்சதோ இல்லை தாதுவை குறைச்சிக்கிட்டதோ யாருன்னா அவங்க தான். அப்போ அந்த முறையான கேள்வி என்னென்னா, நான் திருப்பி இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுன்றது தான் முறையான கேள்வி. அதுக்கு முறையான பதில் என்னென்னா, நீங்கள் உணவை 21 முறை கரெக்டாக மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்கள் தாதுக்கள் எதுவுமே பலகீனப்படாது, அதே மாதிரி துஷ்டி அடையவும் அடையாது. ஆரோக்கியம் என்ற அளவற்ற செல்வத்தை அனைவருக்கும் எளிமையான முறையில் கொண்டு போய் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் நம்ம மருத்துவ பதிவுகளை கொடுத்துட்ருக்கோம். மேலும் இது போன்ற மருத்துவ பதிவுகளோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.